வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி முலாம்பழம் வச்சு லஸ்ஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு மதியான டயத்தில் இந்த மாதிரி ஜில்லுன்னு செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். ஒரு முலாம்பழத்தை தோலெல்லாம் சீவிட்டு உள்ள விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இனிப்புக்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டு வந்துருச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள தயிரை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு வாட்டி அரைச்சும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தயிரை தனியாக பீட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து கலந்து சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, முலாம்பழம் லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு டம்ளரில் சேர்த்துட்டு ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு தேவையான அளவு ஐஸ் க்யூப் சேர்த்து சர்வ் பண்ணிட வேண்டியது. அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும் மதியான டயத்தில் குடிக்கிறதுக்கு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபியை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாய் வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.